எனக்கு எதற்கப்பா இந்த மாலை மரியாதை எல்லாம்? பராங்குசதாசரே, தாங்கள் செய்திருப்பது என்ன சாதாரண காரியமா? ஆனால் நாங்கள் மிகவும் சாதாரண முறையில்தான் எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். இன்னும் சிறந்த முறையில் தெரிவித்திருக்க வேண்டும். கோவில் நிலத்தை மீட்பது எவ்வளவு கடுமையான விஷயம்! எத்தனை நடை நடந்திருப்பீர்கள்! ஆகையால் தானே இந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு காண முடிந்தது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எம்பெருமான் திருவுள்ளம். நம் கலிய பெருமாள் தன்னால் மனது மாறி கோயில் நிலத்தை கோயிலுக்கே திருப்பி கொடுத்து விட்டார். ஐயா, உங்களுக்கு இயல்பா இருக்கிற அடக்கத்தினாலதான் இப்படி பேசுறீங்க. நான் எங்கேயா தன்னால மனசு மாறின? கல்ல கரைக்கிற மாதிரி என் கல் மனசு கரைச்சிங்க. ஐயா, நீங்க என்கிட்ட நிலத்தை மட்டும் மீட்கல, கொடிய நரகத்துல விழ இருந்த என்னையுள்ள மீட்டிருக்கீங்க. சரியா சொன்ன கலியா. தாசரையா சொன்ன போதனைகள் அந்த அளவுக்கு உனக்குள்ள புகுந்து உன்னை மாத்தி இருக்கு. உண்மைதானுங்கய்யா. நம்மளோட உள்ளம்ங்கிறது ஒரு கோவில். அதுல கல்மிஷம் இருக்கிற வர சத்தியத்தை உணர முடியாதுன்னு பராகுசர் ஐயா சொன்னது என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்றத கேட்டு புத்தி பேதலிச்சு போயிருந்தேன். அவங்க சொல்றதுதான் வேத வாக்குன்னு மிகப்பெரிய படுகுழியில விழ இருந்த என்ன நற்சிந்தனைங்கிற கயிறை போட்டு பராகுசர் ஐயா தான் என்ன மேல தூக்கி விட்டாரு. கலியா, நீ என்னை புகழும் அளவிற்கு நான் ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை. அறியாமையின் காரணமாகத்தான் எல்லோரும் தவறு செய்கிறார்கள். அதை புரிய வைத்து விட்டால் நிலத்தை நீ ஒப்படைத்தது போல் அனைவரும் தான் செய்யும் தவறை உணர்ந்து திருந்தி விடுவார்கள். சாமி, நான் என்ன என் சொந்த நிலத்தையா கோவில் திருப்பணிக்கு கொடுத்த? முறைகேடா அனுபவிச்சுக்கிட்டு இருந்த கோவில் நிலத்தை தானே திருப்பி கொடுத்தேன். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கு என் குடும்பமே நாசமாகாம காப்பாத்தின உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன். ஐயா, மன்னிக்கணும். உங்களை காண வீரநாராயணபுரத்துல இருந்து ஒரு வைஷ்ணவர் வந்திருக்கிறார். வீரநாராயணபுரத்தில் இருந்தா? அங்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே. பெயர் ஏதாவது சொன்னாரா? நாதமுனிகள்னு சொன்னார் ஐயா. நாதமுனிகளா? மோர் அருந்துங்கள். இவர் நமதகத்தில் தானே அமுது செய்ய போகிறார். அதில் என்ன சந்தேகம்? எவ்வளவு தூரத்திலிருந்து பிரயாணம் செய்து வந்திருக்கிறார். அமுதுண்டால் தான் இந்த களைப்பு மாறும். இல்லை இல்லை, பரவாயில்லை. தங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் சிரமம் என்ன இருக்கிறது? எங்கள் இருவருக்கும் அமுது செய்வது வழக்கம். இன்று உங்களுக்கும் சேர்த்து செய்ய போகிறேன். தங்களுக்கு விருப்பமானது ஏதேனும் உண்டென்றால் சொல்லுங்கள், அதையும் நொடிப்பொழுதில் செய்து விடுகிறேன். நித்திய படியில் பெருமாளுக்கு என்ன திருவாராதனம் செய்வீர்களோ அதுவே எனக்கு போதும். நாதமுனிகளே, சங்கோஜப்பட வேண்டாம். என்ன வேண்டுமோ சொல்லுங்கள். இல்லை, உண்பதில் எனக்கு பெரிதாக நாட்டம் ஒன்றும் இல்லை. பசிக்கு உண்கிறேன், ருசிக்காக அல்ல.